ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிங் ஆன் ஷெடியூல் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் எப்படி நம்ம ஷெடியூல் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஆட் பண்ணுறோம் கொலாபரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன் டுடேஸ் ஃபாஸ்ட் பேஸ் இப்போ இருக்கிற வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஷெடியூலை வந்து நம்மளோட தனிப்பட்ட முறையிலையோ இல்லை பிஸ்னஸுக்காகவும் மெயின்டைன் பண்ணுறோன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ஷெடியூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாமே நோட் பண்ணிகிட்டே இருக்கும் போது சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இதை வந்து ஈஸியாக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ். நம்மளுடைய ஷெடியூல்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஷெடியூல்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வெப் பேஸ்டு கேலண்டர் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வெப் பேஸ்டு கேலண்டர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஷெடியூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா, ட்ரெடிஷ்னல் பிளானர்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக எழுதுறது மேட்ச் ஆகாது. இப்போ வந்து என்னென்ன ஷெடியூல்ஸ் இருக்குது, எந்தெந்த டைமில் இருக்குது, என்னென்ன இருக்குது, எப்படிலாம் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் எதில் வந்து பார்த்திங்கன்னா வெப் பேஸ்டு கேலண்டரில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஷெடியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரீகால் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம இன்ட்ரடியூஸில் பார்த்திங்கன்னா நான் ஷெடியூலிங் அல்காதம்ஸ் வரையாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணுறதுக்காக, டாஸ்க் மேனேஜ்மெண்ட், என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுது, ஒரு ஷெடியூல்ஸை ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈவெண்ட்டுக்கான ரிசோர்ஸஸ் என்னென்ன தேவைப்படுது, அதுக்கான மேனேஜ்மெண்ட்டு, டேட்டா ஹேண்ட்லிங் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளவுடில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக சில அல்காதம்ஸ் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்குது. ஷெடியூலிங் அல்காதம்னு இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த டேட்டாவை ஈஸியாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டி. நம்ம அந்த கேலண்டர் வந்து எந்த டிவைஸில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வெப் பேஸில் ஒரு கேலண்டர்ஸில் நம்ம ஷெடியூலில் போட்டுட்டோம்னா நம்ம எங்கேருந்து வேணால் நெட் ஆக்சஸ் இருந்தால் போதும், எந்த டிவைஸில் வேணாலும் எங்கே உட்காந்து வேணாலும் அந்த ஷெடியூலில் வந்து எந்த லொக்கேஷனில் இருந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த கேலண்டரில் இந்த ஈவெண்ட்ஸ் இருக்கா, ஓகே இந்த ஈவெண்ட்ஸ் வந்து இப்படி இருக்குது, இல்லை இந்த டைம் மாற்றலாம் அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எந்த லொக்கேஷன் வேணும்னா கூட நம்மளால் மாற்றிக்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொலாபரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேலண்டர்ஸ் மூலிமா என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் அண்ட் தென் காலேஜஸ் அண்ட் தென் பப்ளிக் யாருக்கு வேணாலும் பார்த்தோம்னா நம்ம ஷெடியூலிங் ஈவெண்ட்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இந்த கொலாபரேஷன்ஸ் நம்ம பண்ணுறதுனால நமக்கு தேவையானவங்களுக்குலாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே போகும். அதுதான் பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன்ற பார்த்தீங்கன்னா கேலண்டர் மூலிமா நம்ம ஒரு ஈவெண்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். அந்த வெப் பேஸ்டு கேலண்டர் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம், அதோட கேட்டகரிஸும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு டான்ஸு ஈவெண்ட்டை நான் நடத்த போகிறேன் அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸான இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த ஈவெண்ட்ஸை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது, இப்போ டான்ஸ் தனியாக, சாங் தனியாக, சோலோ தனியாக, குரூப் தனியாக அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியும் நம்மளால் வச்சுக்க முடியும் இந்த வெப் பேஸ்டு கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன்ஸ் மூலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் சர்வீசஸ் மூலிமா, ஓகேவா, நம்மளுடைய இமெயில் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம ஷெடியூல் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு தேவையானவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பப்ளிக் கூட நம்ம என்ன பண்ணலாம், இமெயில் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ் இந்த டைமில் நடக்க போகுது, இந்த இடத்துல நடக்க போகுது, அந்தன்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்ற முதல் கொண்டு எல்லாமே நம்மளால் இது பண்ண முடியும். அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜஸ் நம்ம வெப் பேஸ்டு கேலண்டரை யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஷெடியூலிங். இப்போ இந்த க்ளவுட் கம்மில் எப்படி ஷெடியூல் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் அலோகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் என்ன பண்ணோம்னா க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடர்ஸ் யூஸ் ஷெடியூலிங் அல்காரிதம் மூலமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அலோகேட் ரிசோர்ஸஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அலோகேட் பண்ணிடும். இப்போது ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு டான்ஸ் காம்படிஷன், அதுக்கு என்னென்ன நமக்கு ரிசோர்ஸஸ் தேவைப்படும், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோரும் உட்காந்துக்கு சேர் தரும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைட்டிங்கு அண்ட் தென் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே இந்த ஷெடியூலிங் நம்ம கொடுத்துட்டோம்னா அப்போ இந்த ஈவெண்ட்டாக இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் தேவை, இதெல்லாம் தேவை, அது ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும்னா
அலோகேட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைம்குள்ளே இந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு 10 ஈவெண்ட்ஸ் தொடர்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் இந்தந்த டைம்குள்ளே முடியணும். இப்போ எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணணும். டாஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம் மூலிமா தான். ஓகே, இந்த டைம் ஆனால் என்ன ஆகும், இப்போ ஒரு 10 சாங்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ஹவர்ஸ் அப்படின்ற போது 60 மினிட்ஸ் 120 மினிட்ஸ். அந்த 120 மினிட்ஸ்னால் நியரஸ்ட்டாக ஒரு 12 மினிட்ஸ். ஓகேவா, ஒரு 12 மினிட்ஸ்னால் ஒரு ப்ரோக்ராம் அந்த அவங்க வேறு ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆகிடும். அந்த ஈவெண்ட் வந்து அதோட ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கு நம்ம எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஷெடியூலிங் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டா நமக்கு தேவைப்படுது ஷெடியூலிங்ஸில் டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பேக்கப் எடுப்போம் நம்ம, அந்த ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல என்னென்ன டேட்டா தேவை, என்னென்ன எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த க்ளவுடு அல்காரிதம்ஸ் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஷெடியூலிங். இந்த க்ளவுட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர் அப்டேட்ஸு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாலும் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே ஆட் ஆகிடும். ஓகேவா, அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஷெடியூலிங் வந்து யூஸ் ஆகுது நமக்கு இந்த அல்காரிதம்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்கேலிங் பாலிசிஸ். என்னென்ன ஸ்கேலிங் ரிசோர்ஸஸ் வந்து அந்த இதுக்குள்ளே முடியணும். ஸ்கேலிங் பாலிசிஸ்னால் இப்போ ரிசோர்ஸஸ் இருக்கியா, இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிசோர்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கணும். அதான் பார்த்திங்கன்னா ஸ்கேலிங் பாலிசிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ ஷெடியூல்டு போடணும் இல்லையா, நமக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கணும். யாரும் நம்மளோட இதை ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் நம்மளோட டைமிங் யாரும் அப்டேட் பண்ணிடக்கூடாது இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட்டை போட்டு இந்த டைமிங் போட்டிருப்போம், அதில் போய் யாரும் என்ன பண்ணக்கூடாது, வேறு யாரும் போய் ஆக்சஸ் பண்ணி அப்டேட் பண்ணிடக்கூடாது, இல்லை வேறு ஏதாவது மாற்றி விட்டுறக்கூடாது. அதனால இந்த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வந்து க்ளவுட் என்விரான்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆன்லைன் ஷெடியூலிங் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஆன்லைன் ஷெடியூலிங் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த ஆன்லைன் ஷெடியூலிங்கில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆன்லைனில் நம்ம பண்ணுறது மூலிமா ஷெடியூலிங் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல்ஸ் குரூப்ஸ் எல்லாருக்கிட்டையும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இன்டெக்ரேஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற கேலண்டரோட நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸிங் லைக் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் கூகுள் கேலண்டர்ஸ் மூலிமா நம்ம இதையும் சேர்த்து என்ன பண்ணலாம், அந்த ஷெடியூலிங் ஈவெண்ட்ஸை எல்லாருக்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் ஷெடியூலிங்னா இப்போ வந்து புக் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டண்டீஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னா அந்த 100 சீட்ஸ் வந்துட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சீட் ஃபுல் வரணும் இல்லையா. இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் தராங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த 20 இருக்கவங்கள ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் பண்ணி அவங்களுக்கான ப்ரியாரிட்டிஸை அது வந்து கொடுத்துரும். அதான் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் ஷெடியூலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மல்டி யூசர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ என்ன பண்ணலாம், ஒரே ஷெடியூலிங்க நம்ம ஒரே அந்த ஈவெண்ட்ஸை நிறைய பேர் அட் எ டைமில் என்ன பண்ணலாம், அந்த ஈவெண்ட்ஸை அட்டெண்ட் பண்ணலாம் அண்ட் தென் கோஆர்டினேட் பண்ணலாம். நிறைய யூசர்ஸ் சேர்ந்து ஒரே ஈவெண்ட் என்ன பண்ணலாம், கோஆர்டினேட் பண்ணலாம். அதான் பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூசர் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட்டு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸு. கஸ்டமைசேஷன் என்ன பண்ணலாம், இன்வைட் கொடுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், அந்த ஷெடியூலிங்கான இதுவை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதான் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸு. இதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ். ஆனால் நவ்விய டேஸில் நம்ம யூஸ் பண்ணுற பாப்புலர் ஆன்லைன் ஷெடியூலிங் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஃப்லின்றது பார்த்திங்கன்னா இதே மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்லேயும் கூகுள் கேலண்டர்லேயும் நம்ம யூஸர் என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணி அட்டண்டன்ஸஸ்க்கு அனுப்பலாம். அதுக்கான ஒன் ஆஃப் த டூல் தான் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷெடியூலிங் அப்ளிகேஷனை ஜிஃப்லி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்2. இந்த ப்ரெஸ்2ன்றது பார்த்திங்கன்னா எனேபிள் ஷெடியூலிங் மீட்டிங்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எனேபிள் பண்ணிவிடும். எது மூலிமானா இமெயில் மூலிமா அண்ட் தென் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் இன்வைட் பண்ணுறது, மேனேஜிங் ரிசோர்ஸஸ். இந்த ப்ரெஸ்2ன்ற டூல் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா இமெயில் மூலிமா இந்த ஷெடியூலிங்ஸ்லாம் இப்போ வந்து இருக்குது, இந்த ஈவெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானதுக்கு நம்ம வந்து அனுப்பிச்சி விடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நமக்கு யார் தேவையோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைரைஸ்டு. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இமெயில் மூலிமா தான். இமெயில் மூலிமா பார்த்தீங்கன்னா
டு சூஸ் த பெஸ்ட் மீட்டிங் டைம். இன்வைட்ஸ் என்ன பண்ணுவோம், எது வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணி அனுப்புறது. இப்போ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூலிங்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் இருப்பாங்க, நம்ம இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கவங்க டைம் இருக்கும், ஃபாரின் கண்ட்ரிஸ் ஒரு டைம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கான பெஸ்ட் டைமிங் எதுன்னு பார்த்து அதுக்கான டேட் எதுன்னு பார்த்து நமக்கு வந்து அமுச்சு விட தான் பார்த்தீங்கன்னா டயரைஸ்டு. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் லைவ் ஈவெண்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்காக. ஓகேவா. லைவ் ஈவெண்ட்ஸ், விண்டோஸ் லைவ் ஈவெண்ட்ஸ் வித் பார்ட்டிசிபேட்ஸ் ப்ரொவைடிங் எ பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்க்குறேன், இப்போ வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு அது பிடிச்சி போச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நம்மளே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா விண்டோஸ் லைவ் ஈவெண்ட்ஸு. இது இங்கே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது நம்ம வேணுனாலும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.